கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். என் ஜெபமெல்லாம் பதிலாக மாறும், என் காத்திருப்பு ஒரு நாளும் வீணாகாது என்கிற ஒரு நம்பிக்கையோடு கூட நம் வாழ்க்கையை கடந்து செல்வோம். நாம் ஜெபிக்கிற ஜெபமெல்லாம் ஒரு நாள் அது பதிலாக மாறும் பிரியமானவர்களே. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, சங்கீதங்களின் புஸ்தகத்தில் நாம் இவ்விதமாய் வாசிக்கிறோம். சங்கீதம் 37 சங்கீதம் 4 வசனத்தை வாசித்து பாருங்கள். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். உங்கள் இருதயத்தில் நீங்கள் ஜெபம் பண்ணுறது, உங்கள் இருதயத்தில் நீங்கள் வேண்டுதல் செய்கிறது, உங்கள் இருதயத்தில் நீங்கள் நினைக்கிற காரியம், ஏசப்பா நான் நல்லா இருக்கணும், ஏசப்பா என் தேவை சந்திக்கப்படணும், ஏசப்பா நான் ஒரு கார் வாங்கணும், ஏசப்பா நான் ஒரு வீடு கட்டணும், ஏசப்பா எனக்கு ஒரு வேலை கிடைக்கணும், ஏசப்பா என் பிள்ளைகளுக்கு திருமணம் ஆகணும், ஏசப்பா என் கடன் பிரச்சனை மாறணும், ஏசப்பா இன்னைக்குரிய தேவைகளை சந்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் இருதயத்தின் வேண்டுதல்களை எல்லாம் தேவன் உங்களுக்கு அருள் செய்வார் பிரியமானவர்களே. உங்கள் இருதயத்திலே நீங்கள் விண்ணப்பம் செய்கிறதை, உங்கள் இருதயத்திலே நீங்கள் வேண்டுதல் செய்கிறதை, உங்கள் இருதயத்திலே நீங்கள் தேவனை நோக்கி கூப்பிடுகிறதை தேவன் கேட்டு உங்களுக்கு அற்புதத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார். என் ஜெபமெல்லாம் பதிலாக மாறும், என் ஜெபமெல்லாம் பதிலாக மாறும். எல்லாரும் வாய்களை திறந்து இந்த வார்த்தையே சொல்லுங்க, என் ஜெபம் பதிலாக மாறும், நான் ஜெபிக்கிற ஜெபமெல்லாம் பதிலாக மாறும், என் காத்திருப்பு ஒரு நாளும் வீணாகாது, நான் ஜெபித்து தேவ சமூகத்தில் காத்திருக்கிறது ஒரு நாளும் வீணாகாது என்று சொல்லி இந்த வார்த்தைகளை வாய்களை அறிக்கை செய்து கொண்டே இருங்கள் தேவனுடைய பிள்ளைகளே. 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 32 அதிகாரம் 24 வசனத்தில் வாசித்து பாருங்கள். அந்நாட்களே எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாயிருந்தான். அவன் கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணும்போது அவர் அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணி அவனுக்கு ஒரு அற்புதத்தை கட்டளையிட்டார். எசேக்கியா ஜெபம் பண்றாரு, ஏசப்பா என்னை காப்பாத்துங்க, எனக்கு உயிர் பிச்சை கொடுங்க, நான் உயிரோடு வாழ ஆசைப்படுறேன், என் உயிரை எடுத்துக்கொள்ளாதீங்க, எனக்கு வியாதி வந்துடுச்சு, என் வியாதி குணமாகணும், நான் செத்து போயிட போறேன், எனக்கு சுகம் கொடுங்க, எனக்கு உயிரை கொடுங்க, எனக்கு ஜீவன் கொடுங்க, ஆயுசு நாட்களை பெருக பண்ணுங்கன்னு சொல்லிட்டு எசேக்கியா விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியா வேண்டுதல் செய்தான். வேதம் சொல்லுறது, அவன் கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணும் பொழுது அவர் அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணி அவனுக்கு ஒரு அற்புதத்தை கட்டளையிட்டார். எசேக்கியா கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணினார், தேவன் அவனுக்கு ஒரு அற்புதத்தை கட்டளையிட்டார். பிரியமானவர்களே, நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை கட்டளையிடுவாராக. உங்கள் ஜெபம் பதிலாக மாறும் இயேசுவின் நாமத்தினாலே. அப்போஸ்தலர் 10 அதிகாரம் 31 வசனம் சொல்கிறது, கொர்நேலியுவே உன் ஜெபம் கேட்கப்பட்டது என்று சொல்றாரு. இதோ இந்த கால வேளையில நீங்கள் ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபமும் கேட்கப்படும். என் மனைவி மாத்துங்க ஆண்டவரே, என் கணவரை மாத்துங்க ஆண்டவரே, என் பிள்ளைகளை மாத்துங்க ஆண்டவரே, என் குடும்பத்தை மாத்துங்க அப்பா. ஜெபம் பண்றீங்களே, உங்க ஜெபத்தை கர்த்தர் கேட்பார். உங்க ஜெபத்தை கர்த்தர் கேட்டு உங்களுக்கு ஒரு அற்புதத்தை நிச்சயமாய் கட்டளையிடுவார். எசேக்கியாவுடைய ஜெபத்தை கேட்டு எசேக்கியாவுடைய ஜெபத்துக்கு ஒரு அற்புதத்தை செய்த ஆண்டவர், எசேக்கியாவுடைய ஜெபத்துக்கு ஒரு அற்புதத்தை செய்த கர்த்தர் நீங்கள் ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபத்திற்கும் அற்புதம் செய்வார் இயேசுவின் நாமத்தினாலே. தேவனுடைய பிள்ளைகளே, வேத வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். லூக்கா 1 அதிகாரம் 13 வசனத்திலே தூதன் அவனை நோக்கி, சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது, உன் மனைவியாக எலிசபெத் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. எலிசபெத்தும் சகரியாவும் ஜெபம் பண்றாங்க, ஆண்டவரே எங்களுக்கு குழந்தை இல்லை, ஏசப்பா எங்களுக்கு குழந்தை இல்லை, எங்களுக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை தாங்கன்னு சொல்லிட்டு அவங்க எத்தனை ஆண்டு காலங்களாக ஜெபித்து கொண்டிருக்கிறாங்க. பல ஆண்டு காலங்களாக அவங்க ஜெபித்துக் கொண்டிருக்கிறாங்க. இயேசுவே எங்களுக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை தாரும் என்று பல ஆண்டுகளாக ஜெபித்துக் கொண்டிருக்கிறாங்க. கர்த்தர் ஒரு நாள் சகரியாவை பார்த்தார். கர்த்தர் ஒரு நாள் சகரியாவை கூப்பிட்டார். கர்த்தருடைய கண்கள் சகரியாவின் மீது
நோக்கமாயிருந்தது. சகரியாவுடைய இருதயத்தின் வேண்டுதல்களை கர்த்தர் பார்த்தார். சகரியாவுடைய இருதயத்தின் வேண்டுதலை பார்த்த கர்த்தர் சொன்னாரு, சகரியாவே உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. நான் உன் ஜபத்தை கேட்டம்பா, நான் உன் ஜபத்தை கேட்டம்பா, நான் உனக்கு பதில் தர போறேன்பா. உனக்கு ஒரு குமாரன் பிறப்பான், அந்த குமாரனுக்கு யோவான்னு பேருன்னு சொன்னாரு. கர்த்தர் ஜபத்தை கேட்டாரு. யோவான் ஸ்தானகன் என்ற ஒரு மகனை அருமையான ஸ்தோத்திரிக்கிறோம் இந்த சகரியாவுக்கும் எலிசபெத்திற்கும் கர்த்தர் கொடுத்தார். கர்த்தருடைய பெரிய மாணவர்களே, என்னை தேடி ஒரு சகோதரர் 100 கிலோமீட்டர் பயணப்பட்டு என்னை தேடி அவர்கள் வந்தார்கள். ஜெபம் பண்ணுவதற்காக வந்தார்கள். அவர்கள் என்னை தேடி வரவில்லை. இங்கே இருக்கிற ஒரு மாதா கோயில் இங்கே இருக்கிறது. அந்த கோயிலில் அவங்க சாமி கும்பிடுவதற்காக வந்தாங்க. மாதா கோயிலுக்கு கணவனும் மனைவியும் சாமி கும்பிடுவதற்காக வந்து ஜெபம் பண்ணிட்டு, மாதாவே எனக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஜெபம் பண்ணிட்டு, அப்போது எனக்கு அவங்க ஃபோன் கால் பண்ணாங்க. நீங்கள் இங்கே தான் இருக்கீங்களான்னு சொன்னாங்க. ஆமாம் பாஸ்டர்னு சொன்னேன். ஆமாம் ஐயான்னு அவங்க எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க. வீட்டுக்கு வந்த பிறகு நான் அவங்களுக்காக ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன். அவங்களுக்கு குழந்தை இல்லை. திருமணமாகி 4 வருஷம் ஆச்சு. திருமணமாகி 4 வருஷம் ஆச்சு. அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை. எங்கெங்கேயோ போய் யாரெல்லாம் என்னெல்லாம் சொல்கிறாங்களோ, எந்தெந்த கோயிலுக்கு போய் சொல்கிறாங்களோ எல்லா கோயிலுக்கும் போய் ஜெபம் பண்ணுறாங்க. ஸ்தோத்திரம், எல்லா இடங்களுக்கும் போய் செக்கப் பண்ணுறாங்க. ஆனாலும் அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை. எங்கள் வீட்டிற்கு வந்தார்கள். என்னுடைய சபையில் அவர்களை வைத்து அவருடைய தலைமையில கை வைத்தேன். தலைமையில கை வைத்தோன்னும் அந்த சகோதரி கீழே விழுந்தார்கள். அந்த சகோதரன் கீழே விழுந்தார். 2 பேரையும் சாத்தான் கட்டி வைத்திருந்தான். கட்டளையிட்டு ஜெபம் பண்ணேன். இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில் கட்டளையிட்டு ஜெபம் பண்ணேன். சாபங்களை கர்த்தர் முறிப்பாராக என்று சொல்லி கட்டளையிட்டு ஜெபிக்க கர்த்தர் கிருபை தந்தார். தேவனுடைய பிள்ளைகளே, அவர்கள் கடந்து போய் இன்றைக்கு அவர்களுக்கு ஒரு குழந்தை பிறந்து 1.5 வயது அந்த குழந்தைக்கு ஆகிறது. ஒரு அற்புதமான சாட்சியை அவர்கள் என்னோடு கூட பகிர்ந்து கொண்டார்கள். பாஸ்டர், நான் அச்சரப்பாக்கத்துக்கு வந்தேன், நீங்கள் தலைமையில கை வச்சு ஜெபம் பண்ணீங்க, எங்களுக்கு ஒரு அற்புதமான குழந்தை பாக்கியத்தை கர்த்தர் கொடுத்தார். இன்றைக்கு 1.5 வயது என் குழந்தைக்கு ஆகிறது என்ற ஒரு ஜீவனுள்ள சாட்சி கொடுத்தார்கள். தேவ பிள்ளைகளே, நாம் ஜெபிக்கிற ஜெபமெல்லாம் வீணாக போகாது. நாம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நம் ஜெபத்திற்கு நிச்சயமாக பதில் கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். குழந்தை பாக்கியம் இல்லாத என் சகோதரியை, கர்த்தர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வார். உங்களுக்கென்று கர்த்தர் ஒரு கர்ப்பத்தின் கனியை கொடுப்பார். சோர்ந்து போகாதிருங்கள். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் பாருங்க, மலடியாயிருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான். கர்த்தர் அவன் வேண்டுதலை கேட்டறிந்தார். அவன் மனைவி ரெபேக்காள் கர்ப்பம் தரித்தாள் என்று சொல்லி, குழந்தை பாக்கியத்திற்காக தன்னுடைய கணவர் மனைவிக்காக ஜெபிக்கிறார். தன் மனைவிக்காக ஜெபிக்கிறார். ஈசாக்கு தன் மனைவி ரெபேக்காளுக்காக ஜெபிக்கிறார். பாருங்க, ஈசாக்குனுடைய வேண்டுதலை தேவன் கேட்டழி ரெபேக்காளுக்கு அருமையான குழந்தை பாக்கியத்தை கர்த்தர் கொடுத்தார். கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் ஜெபத்தை கர்த்தர் கேட்பார். பல ஆண்டுகளாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாத இருக்கலாம். தேவன் உங்கள் ஜெபத்தை கேட்கிறார். குழந்தை இல்லாத சகோதரி எப்படி ஆண்டு சமூகத்தில் ஜெபம் பண்ணுவாங்க? சிரிச்சுக்கிட்டே ஜெபம் பண்ணுவாங்களா? இல்லைங்க, வேதனையோடு ஜெபம் பண்ணுவாங்க. ஆண்டவரே, எனக்கு குழந்தை இல்லையே, எல்லாரும் என்ன மலடின்னு சொல்கிறாங்களே, ஆண்டவரே எனக்கு குழந்தை இல்லையே, வேதனையோடு கண்ணீரோடு ஜெபம் பண்ணுவாங்க. நீங்கள் கண்ணீரோடு வேதனையோடு ஜெபம் பண்ணுற ஏசப்பா கேட்டு உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வார். ஏனென்றால் அன்னாள் அப்படிதான் ஆண்டவர் சமூகத்தில் ஒரு பரிதாபமாக ஜெபம் பண்ணுறாங்க, வேதனையோடு ஜெபம் பண்ணுறாங்க, குமுறலோடு ஜெபம் பண்ணுறாங்க, மனங்கசந்து அழுது ஜெபம் பண்ணுறாங்க. கர்த்தர் அந்த அன்னாளுடைய ஜெபத்திற்கு பதிலாக சாமுவேல் என்ற ஒரு தீர்க்கதரிசியை தேவன் கொடுத்தார். இதோ தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் ஜெபத்திற்கு பதிலாக கர்த்தர் ஒரு அற்புதத்தை நிச்சயமாக செய்வார். தானியேல் தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணினார். ஆண்டவரே, இது சிங்கங்களின் வாய்களை கட்டும், ஆண்டவரே சிங்கங்களின் வாய்களை கட்டி போடும் என்று சொல்லி தானியேல் ஜெபம் பண்ணினார். தானியேல் முழங்காலிலே நின்றார். சிங்கங்கள் அவரை சூழ்ந்திருந்தது. தானியேல் முழங்காலில் நின்றால் சிங்கங்கள் தானியேலை சேதப்படுத்த கர்த்தர் அனுமதி கொடுக்கவில்லை. சிங்கங்கள் தானியேலை பீறி போடுவதற்கு தேவன் அனுமதி கொடுக்கவில்லை. சிங்கங்கள் வாயை திறந்து தானியேலை கடித்து சாப்பிடுவதற்கு தேவன் அனுமதி கொடுக்கவில்லை. தேவன் தானியேலின் ஜெபத்தை கேட்டு சிங்கத்தின் வாய்க்கு தானியேலை கர்த்தர் தப்புவித்தார். சத்துருக்களின் கைகளுக்கு தானியேலை தேவன் தப்புவித்தார். இதோ உங்களுக்கு விரோதமாய் மந்திரவாதங்கள் இருக்கலாம், பில்லி சூன்யங்கள் இருக்கலாம், மாந்திரிக கிரியைகள் இருக்கலாம், உங்களுக்கு விரோதமாய் பிசாசு எலும்பில் இருக்கலாம். பிசாசுடைய கைகளிலே கர்த்தர் உங்களை விற்று போட விடமாட்டார். தேவன் உங்களை காப்பாற்றுவார். தேவன் உங்களை ஜெபத்திற்கு பதிலை கொடுப்பார். கர்த்தருடைய பிள்ளைகளே, சோர்ந்து போகாதிருங்கள்.
பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணினார்கள், தேவனை நோக்கி ஜெபம் செய்தார்கள். என்ன நடந்தது? அவர்கள் ஜெபித்து கொண்டிருக்கும் போது கட்டுகள் துறைப்பட்டு போனன, கட்டுகள் அறுபட்டு போனன, சங்கிலிகள் அறுபட்டு போனது. ஒரு விடுதலை அங்கே கிடைத்தது. விடுதலைக்காக ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறீங்களா? கர்த்தர் உங்கள் விடுதலைக்கான ஜெபத்தை அங்கீகரித்து உங்கள் வேண்டுதலை கர்த்தர் உங்களுக்கு பதில் செய்வாராக. உங்கள் வேண்டுதலுக்கு கர்த்தர் பதில் செய்வாராக. உங்கள் ஜெபம் பதிலாக மாறும் இயேசுவின் நாமத்தில். ஐயோ, என் பெண்ணுக்கு திருமணம் நடக்கலையே, என் மகனுக்கு திருமணம் நடக்கலையே, என் மகனுக்கு வேலை கிடைக்கலையே. கிடைக்கும். உன் மகளுக்கு திருமணம் நடக்கும். உன் மகனுக்கு திருமணம் நடக்கும். உன் மகளுக்கு திருமண தடைகளை கர்த்தர் நீக்கி போடுவாராக. உங்கள் மகனுக்கு நல்ல வேலை கிடைக்கும்படி தேவன் செய்வாராக. கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவ சமூகத்தில் நாம் வைத்திருக்கிற ஒவ்வொரு விண்ணப்பத்திற்கும் கர்த்தர் பதில் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். உங்கள் காத்திருப்பு ஒரு நாளும் வீணாகாது. நீங்கள் இத்தனை ஆண்டு காலங்கள் தேவனுக்காக காத்திருக்கிறீர்கள். இத்தனை ஆண்டு காலங்களாக ஜபித்து கொண்டிருக்கிற ஜபத்துக்காக காத்திருக்கிறீங்க. உங்கள் ஜபம் ஒரு நாள் கேட்கப்படுங்க. உங்கள் கண்ணீர் ஒரு நாள் வீணாகாதுங்க. தேவ சமூகத்தில் நீங்களும் நானும் வடித்திருக்கிற கண்ணீர் ஒரு நாள் வீணாகாது. தேவ சமூகத்தில் நீங்களும் நான் ஆண்டு சமூகத்தில் காத்திருக்குதல் ஒரு நாள் வீணாகாது. கர்த்தர் உங்களுக்கு அற்புதத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் ஜபம் பதிலாக மாறும். உங்கள் ஜபம் பதிலாக மாறும். எதுக்கெல்லாம் ஜபம் பண்ணிட்டு இருக்கீங்க பிரதர்? எனக்கு தெரியாது நீங்கள் எதுக்கெல்லாம் ஜபம் பண்ணி கொண்டிருக்கீங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் ஆண்டவர் சொல்றார், என் பிள்ளைகளே, நீங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிற ஜபத்துக்கெல்லாம் நான் பதில் கொடுப்பேன். நீ எதற்காகலாம் ஜபம் பண்ற எல்லா ஜபத்துக்கும் நான் பதில் கொடுப்பேன்னு கர்த்தர் சொல்றாரு. ரீபாலா ராகாலா துடாபாலா த ரபா ஓ ரீகாபாலா துடாபாலா த ரபாலபா ஓரிகாபாலா துராபாலபா ஓரிகாபாலா துராபாலா தரபா ஓரிகாபாலா தியாந்தரபாலா தரபா. என்னோடு கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தில் இதோ கர்த்தருடைய பிள்ளைகள் ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபத்திற்கும் என் ஆண்டவராக இயேசு நீர் பதில் கொடுக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. இதோ இந்த வேளையில் கூட கர்த்தருடைய பிள்ளைகள் ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபத்திற்கும் சேனைகளின் கர்த்தரானவர் நீர் பதிலை அனுப்ப முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. எதற்காகலாம் ஜெபித்து கொண்டிருக்கிறாங்களோ, எதற்காகலாம் ஜெபித்து கொண்டிருக்கிறாங்களோ எல்லா ஜெபத்திற்கும் பதிலை தாங்காண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஜெபங்களும் பதிலாக மாறுவதாக. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய விண்ணப்பங்களும் பதிலாய் மாறுவதாக. ஆண்டவரே, ஏதோ ஒரு காரியத்துக்காக காத்திருக்கிறாங்களே, அவங்க காத்திருப்பு ஒரு நாள் வீண் போய்விடக்கூடாது ஆண்டவரே. அவங்க காத்திருப்பு ஒரு நாள் வீண் போய்விடக்கூடாது ஆண்டவரே. தேவனாகிய கர்த்தர் தாமே ஆண்டவரே ஒவ்வொருடைய காத்திருப்பும் வீண் போய்விடக்கூடாதபடிக்கு ஒவ்வொரு ஜபத்தையும் நீங்கள் கேளுங்கப்பா. அழுகுறாங்கப்பா, முடியலப்பா. ஜபம் பண்ணி சோர்ந்து போயிட்டாங்கப்பா, முடியலப்பா. அழுகுறாங்களே, கண்ணீர் வடிக்கிறாங்களே, முடியல. ஏசப்பா, ஜபத்தை கேட்கிறவரே, லீகையா ஜபத்தை கேட்காமல் போனா